ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம் ப்ரோ, ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு ஒரு மகாபிரபு லீலை பத்தி கொஞ்சம் பேச போறோம். அது பேசுறதுக்கு முன்ன நம்ம ஒரு இந்த மந்திரத்தை படிச்சிருவோம். ஏன்னா எப்பவுமே இந்த மகாபிரபு பேசினா அவர் பத்தி முக்கியமா சைத்தன்ய சரிதாமிரத்துல எடுப்போம். அதனால இந்த இதை படிச்சுட்டு தென் கிளாஸ் உள்ள போவோம். ஸோ எல்லாரும் முடிஞ்சா சொல்லுங்க. ஜயோ ஜயோ ஸ்ரீ சைத்தன்யா ஜயோ நித்யானந்தா जयो अद्वैत चंद्र जय घोर भक्त वृंदा जयो जयो श्री चैतन्य जयो नित्यानंद जयो अद्वैत चंद्र जय घोर भक्त वृंदा जयो जयो श्री चैतन्य जयो नित्यानंद जयो अद्वैत चंद्र जय घोर भक्त वृंदा. The meaning all glories to Lord Sri Chaitanya Mahaprabhu and Lord Sri Nityananda. All glories to Advaita Chandra and all glories to devotee of Lord Gauranga. So இது எப்பயுமே மகாபிரபு லீலை பத்தி எல்லாம் பேசும்போது சைத்தன்ய சரிதாமிரத்தை ரொம்ப எடுப்போம். அதனால சொல்றோம். ஸோ இப்போ குரு இது பண்ணிட்டு நம்ம கிளாஸ்ல போகலாம். नमो विष्णु पदाय कृष्णा प्रस्थाय भूतले श्रीमती भक्ति वृंदानंदन स्वामी नाम नमो विष्णु पदाय कृष्णा प्रस्थाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पार्षदे सतारिणे. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. வழங்குதுங்களா நான் சொல்றது? ஹரே கிருஷ்ணா வழங்குது பாபா. நடுவப்னா பாபா. ஹரே கிருஷ்ணா பாபா. இருங்க. ஸோ இன்னைக்கு பேச வந்த டாபிக் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மகாபிரபு காலத்துல அதுக்கு முன்னே கூட பக்தின்னு பேசும்போது அதுக்கு பல மாதிரியான குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. என்னன்னாக்கா ஒரு பிராமணா குடும்பத்துல வந்தவங்க தான் பக்தி செய்யணும். இல்ல அவங்க ஒரு பணக்காரனாக்கா அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க கோயில்ல. இல்ல ஒரு நல்ல ஜாதியில பிறந்திருக்கணும். இல்ல ஒரு அவருக்கு ஒரு செல்வாக்கு ரொம்ப இருக்கணும். இந்த மாதிரி பல மாதிரியான ரூல்ஸ் வச்சு பக்திக்கு ஆளுங்களை வர வைப்பாங்க. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சில பேர் தான் மூலஸ்தானுக்கு போக முடியும். சில பேர் தான் பகவானை பூஜை பண்ண முடியும். சில பேர் தான் கோயில் உள்ளே போட முடியும். சில பேர் கோயில் வெளியே தான் நிக்கணும். இந்த மாதிரி பல மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ மகாபிரபு காலத்துல எப்படி ஆன்மீகத்தை வச்சு மகாபிரபு இதெல்லாம் நரகரிச்சாரு. இதெல்லாம் வெட்டி விட்டுட்டாரு மகாபிரபு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதான் டைட்டில் மகாபிரபுஸ் டீச்சிங் ஆன் ஈக்குவலிட்டி த்ரூ ஸ்பிரிச்சுவலிட்டி, disregard for social barrier. ஓகே. ஸோ என் கிளாஸ்ல தமிழ் இங்கிலீஷ் நான் கலந்து தான் பேசுவேன். எனக்கு அதனால ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி மகாபிரபு அது மாத்தி மட்டும் காமிக்கல. அவர் வாழ்ந்தும் காமிச்சாரு. அவர் வாழ்க்கையிலே மகாபிரபு லீலை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னாக்கா நான் சொல்றேன்ல எப்படி எல்லாத்துக்குமே இந்த பகவான் நாமத்தை எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. சரிசரமா கொடுத்தாரு. அவர் பார்க்கல. இவர் பிராமணா குடும்பத்துல பிறந்தாரு. அவருக்கு நல்லா கொடுத்தாரு. ஐ மீன் இந்த பக்தியை பத்தி நல்லா கற்றுக் கொடுத்தாரு. இவர் இன்னொருத்தர் ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தாரு. அதனால அவருக்கு சரியா கொடுக்கல. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணல. வாழ்க்கையிலே வாழ்ந்து அவர் காமிச்சாரு. எப்படி பக்திக்குன்னு வந்துட்டாக்கா அங்க ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அவர் இந்த ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்த்தாரு மகாபிரபு. ஸோ இந்த டாபிக் ஏன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள நவீன காலத்துல மக்களுங்க இதான் ஜாஸ்தி பண்றாங்க. ஆனா இந்த கலியுகத்துல பார்க்கும்போது பொறப்பு, செல்வாக்கு, என்ன ரேஸ், அவன் எந்த மாதிரியான எந்த இதுல பிறந்திருக்கான், அப்புறம் அவனோட எடுகேஷன், அவனோட படிப்பு யூனிவர்சிட்டி வரைக்கும் படிச்சிருக்கானா, இல்ல ஜஸ்ட் பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்கானா, அப்படிலாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓ ஜெண்டர்,
பொண்ணா ஆனா இப்ப வரைக்கும் பார்க்கலாம். இந்தியால கூட சில இடத்துல பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம். ஏன்னா பெண்ணுக்கு தனியா, ஆணுக்கு தனியா அது ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பானுங்க. ஏன்னா சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சோ இது வந்து ஒரு மகாபிரபு டைம்ல வந்து மகாபிரபு வந்து இதெல்லாம் நரகடிச்சாரு. ஏன்னா பக்திக்குன்னு வந்தாக்கா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அதை தான் நம்ம இந்த இதெல்லாம் பார்க்க போறோம். ஏன்னா சோ இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஃப் அன் இனரண்ட் டிவிஷன் இந்த காலத்துல இருந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. மகாபிரபு வந்து ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு போராட்டம் மாதிரி ஒரு ஒரு சொல்யூஷன் எடுத்தாந்தாரு. ஏன்னா இது வந்து சின்னாங்க மாத்த முடியாது இந்தியால. மகாபிரபு வந்து நவடீப்ல சங்கீதான் நான் சொல்றேன் சங்கீதான் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது கூட அவர் வந்து இந்த பிராமணெல்லாம் ஏத்து நின்னாங்க. நீ எப்படி இந்த மகா மந்திரம் வந்து மனசுக்குள்ளேயே சொல்ல வேண்டியது எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குற அப்படின்னா எல்லாம் ஏத்து நின்னாங்க. அதான் மகாபிரபு ஒரிஜினல் மந்திரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதை வந்து மாத்தி வச்சாரு. எப்படி மாத்தி வச்சாரு? ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 மாத்தி வச்சுட்டாரு. ஏன்னா சோ யார் இங்க வந்து ஸ்பிரிச்சுவலி குவாலிஃபைட் அப்படி பார்க்கும்போது சோ இதெல்லாம் வந்து மகாபிரபு இப்ப சொல்றாரு. ஏன்னா பிரபுபாதம் ரொம்ப லட்சியில சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பொறப்பு எப்படியாப்பட்ட பொறப்பு, இந்த செல்வாக்கு, இந்த ஜாதி கிரீட் ப்ரொபோசர் ரேஸ், ஏன்னா கிரீட், ஏன்னா எஜுகேஷன், இந்த ஏன்னா ஜெண்டர்னாக்கா பெண்ணா ஆனா அப்படி இதெல்லாம் வந்து வெட்டி விட்டாக்கா அப்புறம் பக்திக்கு வர்றதுக்கு அதோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு, அதோட தகுதி என்ன, அப்படிதான் நமக்கு இப்ப இது பண்ண போறோம். சோ மகாபிரபுவோட முக்கியமான டீச்சிங்ல வந்து ஸ்பிரிச்சுவலிட்டி ஈக்குவல் பிரின்சிபல் வந்து இதைதான் முக்கியமா சிசி மத்திய லீல படிச்சீங்கன்னாக்கா 20வது சாப்டர் 108வது ஸ்லோகத்துல இங்க சொல்லியிருக்காரு. ஜீவேரா ஸ்வரூபா ஹயா கிருஷ்ணேரா நித்யதாஸ். ஜீவேரா ஸ்வரூபா ஹயா கிருஷ்ணேரா நித்ய. இதான் அடிப்படை. ஏன்னா அவர் சொல்ற சிசியில சொல்லியிருக்கேன் சைத்தன்ய சரிதாமிர்தால ஒரு ஜீவனோட ஸ்வரூபம் என்னன்னாக்கா கிருஷ்ணாவுக்கு எப்பயுமே நித்தியதாசன், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து கிருஷ்ணாவுக்கு ஒரு நித்தியதாசனா இருந்தீங்கன்னாக்கா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன். ஏன்னா ஒரு ஆத்மா வந்து எல்லாமே இத்தனல் கிடையாது. ஆத்மா வந்து இத்தனல் அண்ட் எல்லா ஆத்மாவும் சேம் தான். எறும்புக்கு ஒரு ஆத்மா, வெள்ளக்காரனுக்கு ஒரு ஆத்மா, சீனருக்கு ஒரு ஆத்மா, மலாய்க்கரனுக்கு ஒரு ஆத்மா, தமிழ் ஆத்மா, இப்படிலாம் கிடையாது. ஆத்மானா ஆத்மா தான். ஆத்மாவுக்கு வந்து ஒரே குவாலிஃபிகேஷன், அது வந்து இத்தனால் ஒரே லெவல்ல இருக்கு. எல்லாமே கிருஷ்ணாவோட சேவகன். நீங்க போயிட்டு அவர் பக்தரா இருக்காரோ பக்தரா இல்லையோ, அவர் வெள்ளக்காரோ அவர் வந்து சீனரோ என்ன எடுத்தாலும் அவர் ஆத்மா வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை செய்யறது தான் முக்கியமான இது. ஸோ மெட்டீரியல் இதெல்லாம் வந்து மெட்டீரியல் லெவல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெம்பரரி தற்காலிகமானது. இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த இப்போ வந்து நான் ஆணா பிறக்கிறேன், அத்தை பிறப்புன்னு என்ன பிறப்பேன், பெண்ணா இருக்கலாம். ஏன்னா எந்த எந்த இணையத்துல பிறந்தாலும் சரி, ஒரு பெண்ணா ஒரு ஃபீமேலா இருக்கலாம், இல்ல ஒரு ஆணா இருக்கலாம். ஏன்னா இல்ல இந்த வந்து பிராமணா பெரிய பிராமணா, ஏன்னா ஒரு ஹை கிளாஸ் பிராமணா பிறக்கிறேன், அத்தை பிறப்பு நான் என்ன பிறப்புன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து தற்காலிகமான ஒரு விஷயம். அதனால வந்து இதெல்லாம் வந்து நாட் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு பக்தியில வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட் கிடையாது. ஓகேவா? சோ இந்த இதுதான் வந்து இந்த ஃபவுண்டேஷன். மகாபிரபு வந்து இந்த இதுதான் வச்சு ஜீவேரா ஸ்வரூபஹய கிருஷ்ணேரா நித்யதாஸ் இதை வச்சுதான் மகாபிரபு இந்த குவாலிஃபிகேஷன் என்ன வந்து ஒரு பக்தருக்கு ஒருத்தர் குவாலிஃபிகேஷன் பகவான் கிட்ட வர்றதுக்கு இதை வந்து வச்சுதான் வந்து அது ஒரு முடிவு எடுத்தாரு. ஸோ சாஸ்திரிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈக்குவல் நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதால 9வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்துல அது சொல்லியிருக்கு. ஸ்ரீயோ வைஷா ததா சுத்ரா. கரெக்ட்? யார் அவங்களாம்? சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பாப்பா யோனாயா. பாப்பா யோனானாக்கா பீப்புள் ஆஃப் லோ போர்ன் காஸ்ட். இது வந்து சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு. ஏன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. யாரு லோ தாழ்ந்த இதுல பிறந்தது? பெண், வைஷ்யர், சூதர்கள். இவங்கெல்லாம் வந்து இந்த பக்திக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டா? கேன் அட்டைன். ஆனா இந்த ஸ்லோகங்களை நீங்க படிச்சீங்கன்னாக்கா ஃபுல்லா தேபியந்தி பரம் கந்தி, தேபியந்தி பரம் கதிம். அப்படின்னாக்கா இந்த இதுல பிறந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்தாலும் சரி, ஒரு வைஷ்யா பிறந்தாலும் சரி, ஒரு சுதரா பிறந்தாலும் சரி, ஒரு பிராமணா பிறந்தாலும் சரி, ஒரு சத்திரியனா பிறந்தாலும் சரி,
இல்ல நீங்க வேற வேற ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பக்தி கிடைக்கும். தேபி யந்தி பரம் கதிம். ஏன்னா சோ அந்த மாதிரி இந்த பாகவதம் இது 2வது கந்தோல 4வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகம் சொல்லிருக்கு. ஈவன் அவுட்காஸ்ட் பியூரிஃபை பை டிவோஷன். யூனோ கிராத்தா உனந்திர புலிந்த புல்காசா. ஏன்னா இந்த பக்தி சேவை செய்யும் போது இதெல்லாம் அப்படியே தொடச்சி சுத்தம் பண்ணிடும். இந்த இது பிறப்புல பிறந்தோம், எப்படி பிறந்தோம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் நம்ம வச்சு இதெல்லாம் வந்து பிகம் மீனிங்லெஸ். ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் அப்படியே எடுத்துரும் இதை விட்டு. ஸோ அதனால்தான் வந்து ரியல் பக்தி எங்க வருது? பக்தி டிரான்ஸ்டெண்ட்ஸ் சோஷியல் ஹைரார்கி. பக்தி வந்து இதெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்னா நம்மளோட சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, ஏன்னா சமூக எப்படி எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் அப்பாற்படுத்த அந்த பக்தி. ஏன்னா அதான் நீங்க ஹரே கிருஷ்ணா நீங்க பார்க்கலாம். ஏன்னா மகாபிரபு ஏன்னா நீங்க பல மாதிரியான உலகத்துல பல மாதிரியான ஆளுங்க எல்லாமே ஹரே கிருஷ்ணாக்கு வந்து நீங்க எல்லாம் கூடி ஒன்னா ப்ராப்பர் சொல்றாரு. இஸ்கான் இஸ் யுனைடெட் நேஷன். ஏன்னா யுனைடெட் நேஷனாக்கா யுனைடெட் நேஷனுக்கு போனீங்கன்னாக்கா அங்க மீட்டிங் வைக்கும்போது எல்லா ஊர்ல இருந்து எல்லாரும் வந்து அங்க உட்காந்து மீட்டிங் போடுவாங்க. அந்த மாதிரி ஆனா சொல்றேன், ஆனா அங்க மீட்டிங் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. அங்கேயும் குரூப்பா இருக்கும். ஆனா இந்த இது வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இருக்காது. உலகம் பூரா ஆளுங்க வந்திருப்பாங்க. வெள்ளைக்காரங்க இருப்பாங்க, ரஷ்யன் இருப்பாங்க, யுக்ரைன். இப்ப நீங்க இடையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்தியாவில பரிக்கிராம் போறாங்க. பரிக்கிராமல யுக்ரைனும் ரஷ்யனும் பக்தங்க ஒன்னா நடந்து போறாங்க. அந்த ஊர்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, பாம்பு போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, கொன்னுக்கிறாங்க. ஆனா இங்க வந்து எப்படி வராங்க, ஒரே ரோடுல பக்கத்துல நடந்து போறாங்க. ஒரே ரோடு சைட்ல கூட 2 பேரும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த பகவான் நாமத்தை பக்திக்கு வந்தமாக்கா இதெல்லாம் அப்பாற்பட்டது. நீங்க வந்து ரஷ்யனோ, நீங்க வந்து யுக்ரைன்ல இருக்கீங்களோ, இல்ல நீங்க அமெரிக்காக்காரனோ, இல்ல சீனாரோ, இல்ல தமிழரோ, இல்ல நீங்க எந்த ஜாதி, இதெல்லாம் வந்து தூக்கி வெளியே அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இதான் மகாபிரபுவோட முக்கியமான. ஏன்னா எங்க இருந்துச்சு, ஜீவேர ஸ்வரூப சித்த கிருஷ்ணதாஸ். ஏன்னா சோ ஸோ இதுதான் வந்து பகவான் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மகாபிரபு வந்து ஆக்சுவலி வேடங்கத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணல. வர்ணாசிரம் வந்து பகவான் எக்ஸப்ட் பண்ணிட்டு இவந்தோ ராமானந்த ராய்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது மகாபிரபு வந்து பக்தியில வர்ணாசிரம் வந்து தேவையில்ல, முக்கியம் இல்லைதான் சொன்னார் வழிய அவர் ரிஜெக்ட் பண்ணல. அது முக்கியம் இல்லை அப்படின்ட்டாரு. ஆனா அவர் ரிஜெக்ட் பண்ணல. ஆனா மகாபிரபு ஸ்ரீகா என்ன ரிஜெக்ட் பண்ணாக்கா, இந்த பொறப்புல வந்து செக்யூரிட்டி, இந்த பொறப்பால வந்து ஒரு பெரிய நான் வந்து இந்த ஜமீன்தார் மகன், இந்த ஜமீன்தார், அந்த இது நான் இந்த ராஜாஜி ராஜ்ல பிறந்தேன், இந்த பிள்ளை பிறந்தேன், நான் பெரிய பிராமணா பக்தர் ஏன்னா வந்து சர்வபௌம பக்தர் இருக்கார்ல, பக்தர்னாக்கா பெரிய பிராமணா ஃபேமிலி. ஏன்னா ஸோ பெரிய வாய்ந்த பிராமணாலே பல லெவல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நரகாரிச்சிட்டாரு. இதெல்லாம் தேவையில்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டேன் மகாபிரபு. ஆனா மகாபிரபு வந்து சாஸ்திரத்துல எங்கேயுமே ரிஜெக்ட் பண்ணல. த ரியல் குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து பக்தி வர்றதுக்கு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனாக்கா அது வந்து பக்தியும் உங்களோட சரணாகதி, சரண்டர். நீங்க எப்படி பகவான்கிட்ட சரணாகதி பண்றீங்க, எப்படி அந்த பக்தியை நீங்க வந்து கடைப்பிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஏன்னா பக்தியில வந்து சரண்டர் அண்ட் பக்தி, அதான் குவாலிஃபிகேஷன். இந்த பக்தியில நம்ம வந்து முன்ன வர்றதுக்கு நாட் காஸ்ட், நாட் சோசியல் பொசிஷன். இந்த சமூகோட பொசிஷனோ இல்ல நம்மளோட பொறப்பு, எந்த பொறப்புமோ இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. ஸோ ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னாக்கா மகாபிரபு டைம் நான் சொன்னல மகாபிரபு வந்து இதை வந்து கடைபிடிச்சே காமிச்சாரு. ஏன்னா சும்மா சொல்லிட்டு போல. ஏன்னா ரொம்ப விஷயம் வந்து நீங்க சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா செஞ்சு காமிக்கல. ஏன்னா கிருஷ்ணர் கூட வந்தாரு, எல்லாரும் வந்து என்னை சரண்டர் பண்ணுங்கன்னாரு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னை சரண்டர், எப்படி சரண்டர் பண்ண கூட கிருஷ்ணா சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்னா நீ பகவத்கீதா படிச்சீங்கன்னாக்கா சர்வ தர்ம பரித்ய மாமேக்கம் சரணம் ரிஜா, எல்லாத்தையும் விட்டுட்டு என் கிட்டவா. ஆனா எப்படி அவர் சொல்லல. ஆனா மகாபிரபு வந்து ஒரு பக்தர் அவதாரமா எடுத்து வந்து இங்க எல்லாத்துக்குமே ஒண்ணு காமிச்சது என்னன்னாக்கா எப்படி இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் நம்ம வந்து பிராக்டிக்கலா காமிச்சாரு.
ஸோ அவர் வாழ்க்கை அவர் லீலை பண்ணும்போது நவடி டேம்ல வந்து லீலை பண்ணும்போது அங்க ஒரு ஹரிதாஸ் தாக்கூர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவர். இந்தியாவில் வந்து ஒரு முஸ்லீம்குள்ள லிங்க் வச்சாலே போதும், அவங்க வந்து எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ரிஜெக்ட், யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா சோஷியலி ரிஜெக்டட், ஏன்னா சமூகத்துல வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா மகாபிரபு என்ன பண்ணாரு, அவர் வந்து பயந்த இந்தியாவில வந்து இந்த முஸ்லீம் குடும்பத்துல பிறந்துட்டோமாக்கா ஒரு ரொம்ப தாந்தமா நினைப்பாங்க. ஆனா மகாபிரபு அவர் தூக்கிட்டு போயிட்டு இந்த ஹையஸ்ட் பொசிஷன் கொடுத்தாரு. எப்படி? நாமாச்சாரியா யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி, அதுவும் பகவானுக்கிட்டே இருந்து அவர் கொடுக்க கிடைக்குது. ஹரிதாஸ் தாக்கூருக்கு நாமாச்சாரியா. ஹரிதாஸ் தாக்கூர்னு ஒரு நாளைக்கு 300,000 3 லட்சம் நாமத்தை சொல்லுவாராம். ஏன்னா நாமத்தை விடாம அவர் சொல்றாரு. சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா பகவான் நாமத்தை சொல்ற, பகவான பக்தி செய்யறது வந்து இந்த பொறப்பு வந்து முக்கியமே கிடையாது. பகவான் வந்து பிராக்டிக்கலா அங்க வந்து எடுத்து காமிச்சாரு. சோ இப்ப இருக்கிற இஸ்கான்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹரிதாஸ் தாக்கூர் இன்னும் இருக்காரு. எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டிவோட்டி லீடிங் கிறிஸ்தான் வேர்ல்ட் வைட், உலகம் பூரா பகவான் நாம சங்கீதனாக உலகம் பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க? யார் செய்யறா? எல்லாம் பிராமணாவா? இந்தியாவில் உள்ள பிராமணாவா போய் செய்யறாங்க? இல்ல. அந்த காலத்துல பிராமணா சொல்லுவாங்க, கடல் தாண்டி போனாலே நான் பிராமணா இல்லைன்னு இந்தியாவிலே உட்காந்துருந்தாங்க. ஆனா இப்ப என்ன செய்ய, பிரபுபாட் அந்த இது மீறி போய் உலகம் பூரா அந்த சங்கீதான் இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து உலகம் பூரா யாரு? மலச்சாஸ். நம்ம வந்து சொல்றோம் வெள்ளைக்காரவங்கள மலச்சாஸ், யாவனாஸ், கவுச்சி சாப்பிடுறவங்க, அவங்கள ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க தான் முன்னுக்கு இருந்தா அந்த பக்தி பகவான் நாமத்தை உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாண்டிங் ஹரே கிருஷ்ணா ரிகார்ட் பேக்ரவுண்ட், அவங்க பேக்ரவுண்ட் வந்து வந்து அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரே யாருன்னு தெரியாதான். வெளியூர்ல போனீங்க பிரபுபாட் போய் பிரச்சாரம் பண்ணும்போது பலம்பரை அவங்க கிருஷ்ணான்னு யாருன்னு தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ உற்சாகமா அவ்வளோ ஆர்வமா உலகம் பூரா அவங்க வந்து இந்த பக்தியை பத்தி பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்ணி பகவான் நாமத்தை ஜபிக்கிட்டு அதெல்லாம் உலகம் பூரா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஹோலி நேம் நாட் இஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பகவான் நாம இப்ப வரைக்கும், இப்ப கூட நீங்க இஸ்கான்ல பார்க்கலாம். நீங்க வந்து எந்த நாட்டுல பிறந்தது முக்கியம் இல்லை, எந்த ரேஸ்ல பிறந்தீங்க, நீங்க வந்து கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நீங்க முஸ்லீமா இருக்கலாம், நீங்க இந்துவா இருக்கலாம், நீங்க புத்திஸா இருக்கலாம், நீங்க சிக்கா இருக்கலாம், நீங்க வந்து யாருமே இதெல்லாம் முக்கியம் இல்லாம எல்லாருமே இந்த பகவான் நான் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்கான்ல பாத்தீங்கன்னா இப்ப கூட இருக்காங்க வெள்ளைக்காரவங்க, கிறிஸ்தவங்க இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, பூட்டிஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து பகவான் நாமத்தை எல்லாம் ஸ்டாண்டர்ட். ஸோ பகவான் நாமம் வந்து இஸ் அ ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம். சாண்டிங் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பர்த். பிறப்புக்கு இது வந்து முக்கியமே கிடையாது. ஏன்னா முக்கியமா என்ன பார்க்கணும், நம்ம பகவான் அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்களா இல்லையான்னு. ஏன்னா அதான் முக்கியம். நம்ம எத்தனை சாஸ்திரம் படிக்கலாம், எவ்வளவு பகவான் நாமத்தை சொல்லலாம், ஆனா முக்கியமா கிடைச்சா நம்ம வர பிளாட்ஃபார்ம் என்னது? ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. எப்பயுமே பகவான நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும், பகவானை மறக்கவே கூடாது. இதுதான் குவாலிபிகேஷன். சரண்டர் தான் கம்ப்ளீட் சரண்டர்னாக்கா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பகவானை எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பகவான் நான் நினைக்கிறதோ இல்ல 2 மணி நேரம் நான் சாண்ட் பண்றேன், அப்பதான் பகவான் நினைக்கிறது இல்ல. பீப்புள் மஸ்ட் பி கம்ப்ளீட்லி சரண்டர் டு பகவான். BMW பாடி மைண்ட் வேர்ட்ஸ், பாடி மைண்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த இதுல வந்து எல்லாத்தையுமே நம்ம பேசுறது, நம்ம மைண்ட், ஏன்னா நம்ம மனசு, அப்புறம் நம்மளோட உடம்போட ஒரு செய்கிற எல்லாமே பகவானுக்கு வந்து நம்ம சரணாகதி பண்ணணும். அப்பதான் வந்து அதான் குவாலிபிகேஷன், நாட் எனி அதர் திங். ஏன்னா இதுதான் மகாபிரபு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா ரூபா, இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ண ரூபா அண்ட் சனாதனா கோஸ்வாமி. இது வந்து ஹரே கிருஷ்ணாக்கு வந்தா எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி புது பக்தங்க ஆரம்பிச்சுனாக்கா இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோஸ்வாமிங்க. 6 கோஸ்வாமில 2 பேர், இவங்க 2 பேர் வந்து 6 கோஸ்வாமில இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமான பக்தர்கள். இவங்க தான் இவங்களோட இவங்க எழுதின சாஸ்திர அடிப்படையில் தான் நீங்க ஹரே கிருஷ்ணாவே ஏக்கத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா born பிராமணா, 2 பேரும் வந்து பெரிய பிராமணா குடும்பத்துல பிறந்தவங்க. ஆனா தேவர் ரிஜெக்டட் எஸ் மலாச்சார். ஏன்னா அவங்க வந்து ஒரு முஸ்லீம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்ச பாருங்க. அந்த காலத்துல முஸ்லீம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலே இன்னைக்கு பிராமணானாக்க பிராமணான்னு ஏத்துக்க மாட்டாங்க.
அவங்க வந்து நவாப் ஹுசேன் ஷா வந்து கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல அவங்க வந்து முக்கியமான மினிஸ்டரா இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப முக்கியமான பொசிஷன்ல இருந்தாங்க. அதனால முஸ்லீம் கீழே வேலை செய்யறாங்க, ஒரு பிராமணா வேலை செய்யறாங்கன்னு அங்குள்ள மக்களுங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா மலாச்சரசனாக்கா த அன்டச்சபிள், சொசைட்டில வந்து கொஞ்சம் தாழ்ந்தவங்க இது பண்ணி விட்டுறாங்க. சோ ஆனா மகாபிரபு அவங்கள பார்த்தாரு, எங்க பார்த்தாரு, ராம்கலியில பார்த்தாரு. அங்க பார்க்கும்போது அவங்க 2 பேரும் போய் கட்டி பிடிச்சிட்டாரு மகாபிரபு. அவர் சொல்ல, ஓ நீங்க வந்து பிராமணா, நீங்க வந்து முஸ்லீம், ஒரு முஸ்லீம் கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்க, அதனால நீங்க வந்து நோமோ பிராமணா, நீங்க வந்து ரொம்ப தாழ்ந்த இதுல போயிட்டீங்க அப்படின்னு விடல. ஆனா மகாபிரபு போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி அவங்கள வந்து முக்கியமான அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாரு. மகாபிரபு அக்செப்டட் தேம், எம்பவர் தேம் as a லீடர். இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்துக்கு இது வந்து அவங்க லீடர் ஆக்கியிருக்காங்க. மகாபிரபு ஆக்கிட்டாரு அவங்கள. ஏன்னா ஒரு முக்கியமான இதை கொடுத்து அனுப்பி விட்டு, எங்க பிருந்தாவனுக்கு முக்கியமான கோயில்லாம் வந்து அவங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ். நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கோயில் அங்க பிருந்தாவன் பெரிய பெரிய கோயில்லாம் வந்து இவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன்னா அதான் சொல்லுவோம், அவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் கௌதியா தியோலஜி. இந்த கௌதியா வைஷ்ணவருக்கு அவங்க தான் இந்த ஃபவுண்டருங்க. மகாபிரபு அந்த லெவல் எடுத்தாந்து வச்சாரு. ஈவன் தோ தே ஆர் ரிஜெக்டட் பை த ஜெனரல் சொசைட்டி. மக்களுங்களை அவங்க வந்து தாழ்ந்தவாத அனுப்பிச்சா கூட மகாபிரபு அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா உலகம் பூரா இஸ்கான்ல பாத்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் இருக்காங்க, பல மாதிரியான பிரசிடென்ட் இருக்காங்க இஸ்கான்ல. சில பேர் வந்து ஏன்னா ஒரு தடவை நான் பார்த்தேன் இந்தியாவில் இருக்கும்போது, நீங்க இந்தியாவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியாவுக்கு அது எப்படி கௌர் பூர்ணிமா டைம்லாம் வருவாங்க. உலகத்துல உள்ள பிரசிடென்ட் அவங்கலாம் பாத்தீங்கன்னா பல மாதிரியான பேக்ரவுண்ட். அவங்க பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாட் அ வைஷ்ணவா பேக்ரவுண்ட், தே நாட் அ பிராமணா பேக்ரவுண்ட். ஏன்னா அவங்க வந்து ஆனா நீங்க டெம்பிள் பிரசிடென்ட் இஸ்கான் கோயிலா ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் நாலேஜ் இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும். அவங்களாம் அந்த சாஸ்திரம் நல்லா படிச்சு இது பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்காங்க. சோ சன்னியாசி நம்ம இஸ்கான்ல பார்த்தா நீங்க பார்க்கலாம், வெள்ளக்கார சன்னியாசி இருக்காங்க, நிக்ரோ சன்னியாசி இருக்காங்க, தமிழ் சன்னியாசி இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரு இருக்கா, ஜப்பனீஸ் சன்னியாசி இருக்காரு. சன்னியாசி பூரா உலகம் பூரான்னு வந்திருக்காங்க. யார் வேணுமா சன்னியாசி ஆகலாம், யார் வேணுமா ஜிபிசி மெம்பர் ஆகலாம். ஜிபிசினா கவர்னிங் பாடி கமிஷனிங். ஏன்னா அப்போ முக்காவாசி இந்த ஜிபிசினா வந்து இந்த இஸ்கான் ஏக்கத்தை வந்து ஹையஸ்ட் லெவல் இந்த மேனேஜ்மெண்ட்ல. அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி பேரு இந்தியால பிறக்கல, எல்லாம் வெளியூருங்க, வேற நாட்டுல பிறந்து வந்தாங்க. ரைட். சோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதான் வந்து ப்ரோபாட்டு மகாபிரபு சொல்றாரு. ப்ரோபாட்டு இதான் வந்து அடிக்கடிக்கு அவர் லெக்சர்ல சொல்லியிருக்காரு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் பக்தி சரண்டர், சரணாகதி அண்ட் சர்வீஸ். பொறப்பு கிடையாது. யார் வேணுமாலும் பகவானுக்கு வந்து சேவை செய்யலாம். யார் வேணும் பகவானுக்கு சரண்டர் பண்ணிட்டா யூ ஆர் நீங்க வந்து இந்த பக்தியை வந்து உங்களை ஏத்துக்கலாம். இப்ப நீங்க இஸ்கான்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா ராமானந்த ராய். இது வந்து ரொம்ப மகாபிரபு லீலை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லீலை. மகாபிரபு வந்து ராமானந்த ராயா வந்து எங்க பார்ப்பாரு, இதுல பார்ப்பாரு. சவுத் இந்தியால ஸ்தீப்ல வந்து ராமானந்த ராயா பார்ப்பாரு. கோதாவரி ரிவர் பக்கம் தான் 2 பேரும் வந்து ரொம்ப ஹை லெவல் ஒரு பிலாசபி. ராதாகிருஷ்ணாவோட கொஞ்சுகள் லவ். ஏன்னா ராதாகிருஷ்ணாவோட அந்த பிரேமையை பத்தி எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னா இவங்க 2 பேரும் 10 நாள் டிஸ்கஸ் பண்ணாங்க. எங்க கோதாவரி ரிவர்ல பக்கத்துல உட்காந்து, அந்த பேங்க்ல உட்காந்து இவங்க 2 பேரும் அவ்வளோ இதா பேசுவாங்க. கரெக்ட். ஆனா ராமானந்த ராய் யாரு, ஒரு சுத்ரா குரு. சுத்ரா குரு கிட்ட இருந்து மகாபிரபு யாரு, அவர் பெரிய பிராமண குடும்பத்துல பிறந்து ஒரு பெரிய சன்னியாசி வேற. ஒரு சன்னியாசி வேற. ஆனா ராமானந்த ராய் வந்து அவர் வந்து ஒரு குரு தான், சன்னியாசி வேற. ஆனா அவரு வந்து மகாபிரபு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற என்ன செய்யணும். ஏன்னா இதுதான் வந்து மகாபிரபு சொல்ற, கீபா விப்ரோ கீபா நாசி சுத்ர கேன நாயா ஏ கிருஷ்ண தத்துவ வேதா சே குரு ஹயா. இது வந்து சைத்தன்ய சரித்தமித்தா மதிய லீலா 8வது அத்தியாயம் 1, 2, 8 ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. ஏன்னா கீபா விப்ரா கீபா நாசி சுத்ர கேன நாயா ஹே கிருஷ்ண தத்துவ வேதா சே குரு ஹயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். வான் நோஸ் கிருஷ்ணா தத்துவா. யார் குரு ஆக முடியும், இந்த கிருஷ்ணா பக்தியில யார் குரு அந்த தகுதி யாருக்கு இருக்கு, யார் ஒருத்தர் வந்து இந்த கிருஷ்ண தத்துவத்தை வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இருக்கு அந்த
தத்துவம். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து குருவாகலாம். சோ இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க. கீபா விப்ரா, கீபா நாசி, சுத்திர கேனநாய, சே குரு தத்துவவேதா, சே குரு. இது வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து அழகா வந்து மகாபிரபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? The qualification is only one. ஒரு குரு ஆவறதுக்கு, ஒரு பிரீச்சர் ஆவறதுக்கு, குரு ஆவனாக்கா பிரீச்சரா கூட ஆவறதுக்கு, இல்ல ஒரு பக்தரா கூட ஆவறதுக்கு, நீங்க வந்து எந்த ஒரு இது வந்து கீபா விப்ரானாக்கா ஒரு பெரிய பிராமணா, படிச்சவரு. பிராமணனாக்கா நம்ம என்ன சொல்றோம்? அவர் சாஸ்திரத்தை நல்லா புரிஞ்சவர் தான் பிராமணான்னு சொல்றோம். கீபா விப்ரா. கீபா நாசி. கீபா நாசினா சன்னியாசி. நீங்க வந்து ஒரு சன்னியாசி, ஒரு ஒரு என்ன ஒரு சன்னியாசியா கூட இருக்கலாம். சுத்ரா கேலனா நீங்க ஒரு சுதரனா கூட இருக்கலாம். ஆனா கிருஷ்ண தத்துவவேதா, யாருக்கு இந்த கிருஷ்ண தத்துவத்தை நல்லா புரிஞ்சிருக்காங்களோ, சே குரு ஹயா, அவருக்கு வந்து குருவாயிரலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா மகாபிரபு லீலையில முஸ்லீம் வந்து பெரிய பக்தரா நாமாச்சாரியா இருக்காரு. சரியா? ஒரு சுத்ர குரு வந்து பகவானுக்கே ஏன்னா பிரச்சாரம் பண்றாரு. ஏன்னா இந்த மாதிரி பல மாதிரி உலகம் பூரா பாத்தீங்கன்னா இங்க இஸ்கான்ல ஏன்னா பல நாடுல வந்தவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து நிர்வாகத்துல இருக்காங்க, பக்தியை பத்தி பேசுறாங்க, பகவானை பத்தி சான் பண்ணணும், நாமத்தை பத்தி சொல்றாங்க, பகவான் நாமத்தை ஜபிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கும் போது இது வந்து மகாபிரபுவோட இது கருணைனாலதான் இது நடந்துச்சு. அதான் மகாபிரபு நமோ மகாவடன்னாயா, நமோ சோ மெனிஃபிசன்ட். அவர் வந்து ரொம்ப கருணை, நமோ மகாவடன்னாயா. சோ அவர் வந்து என்ன பண்றாரு? இதெல்லாம் வந்து யாருக்கு இந்த தகுதி, ஒரே தகுதி, யார் வந்து கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாங்க, கிருஷ்ணரை சரணாகதி பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. அதான் குவாலிபிகேஷன். வேற எதுவுமே அவரை பார்க்கல. சோ இஸ்கான்ல பாத்தீங்கன்னாக்கா the குரு பிரின்சிபல், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஃப்ரம் நான் பிராமணா. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம இஸ்கான்ல பார்க்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குருனாக்கா யாரு இருப்பா? ஒரு பெரிய பிராமண குடும்பத்திலேருந்து வந்துடலாம் லைக் சர்வபௌமா பக்தாச்சாரியா, ஏன்னா பிரகாஷானந்த சரஸ்வதினா பெரிய ஹை கிளாஸ் சன்னியாசி. அந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாதிரி உங்க தான் வந்து குரு ஆவாங்க. ஏன்னா ஆனா இப்ப நீங்க இஸ்கான்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒரு பிராமண குடும்பத்துல இல்லாம இருக்கலாம், ஏன்னா மலாச்சா குடும்பத்துல பிறந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் குருவா இருக்காங்க. அவங்க வந்து இந்த பக்தி சமத்தை பத்தி வந்து உலகம் பூரா பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா இதான் பிரபுபாதோட ஸ்டாண்டர்ட். அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நாலேஜ், பியூரிட்டி, டிவோஷன். நாலேஜ்னா அந்த பக்தி சம்மத கிருஷ்ணாவோட அறிவு அவங்களுக்கு இருந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு அந்த தூய்மை இருந்துச்சுனாக்கா, தூய்மை எப்படி வரும்? பிரபுபாத் சொல்றாரு, அந்த 4 குல்பாட கடைபிடிச்சு டிவோஷன் பக்தி, அவங்களுக்கு வந்து கிருஷ்ணா மேல பக்தி, குரு மேல பக்தி, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். நீங்க வந்து ஒரு குரு ஆகிறதுக்கும் இந்த இயக்கத்துல ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல வந்து ஒரு சேர்ந்து பக்தி பிராக்டிஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. Many spiritual masters in ISKCON were born outside. இது yet they preach pure bhakti worldwide. இங்க வந்து இந்த குரு இஸ்கானோட குருங்க அவங்கலாம் ஒரு பெரிய பிராமண குடும்பத்துல எல்லாம் புறக்காட்டி போனாலும் இன்னைக்கு உலகம் பூரா இந்த பியோர் பக்தி, தூய்மையான பக்தியை வந்து எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்க, இது பெரிய ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததே வேற. இது மகாபிரபு வந்து அவரு தான் இதெல்லாம் வந்து உருவாக்குனாரு. அதான் நம்ம வந்து மகாபிரபு சொல்றோம்ல, ரிவல்யூஷனரி சொல்யூஷன். ஏன்னா ஒரு ரிவல்யூஷன் பண்ணி இதெல்லாம் மாத்தி விட்டாரு. ஏன்னா இன்னொரு இதை பாத்தீங்கன்னாக்கா ஜகாயன் மதாய், த மோஸ்ட் ஃபாலன் பேக்ரவுண்ட். ஜகாய மத கதை உங்களுக்கு தெரியும். பக்தருங்கனாக்கா யார் யார் இதுக்கு முன்னே கோயிலுக்கெல்லாம் வந்துருந்தீங்கன்னாக்கா தெரியும். புதுசா வந்தவங்களுக்கு ஜகாய மத வந்து இந்த உலகத்திலே ஆக சீனர். இது மாதிரி இவனுங்க மாதிரி ஒரு ஒரு கெட்டவனுங்க உலகத்துல யாருமே கிடையாது. உலகத்துல அத்தனை பேர் செஞ்ச தப்பும் நீங்க ஒன்னா சேர்த்தா கூட இவனுக்கு 2 பேரும் அதோட கூட செஞ்சிருக்காங்க. மகாபிரபு டைம்ல வந்து ஜகாயன் மடை வந்து அப்படியே பிடிச்சுக்கிட்டு, இன்னும் பொண்ணுங்களை கச்சிரு பண்ணிக்கிட்டு, கவுச்சி சாப்பிட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அவ்வளோ பிரச்சனை கொடுத்தானுங்க. அதான் இப்ப சொல்றேன், அந்த காலத்துல வந்து உலகத்துக்கு அத்தனை பேரோட பாவத்தை எடுத்தா கூட இவனுக்கு செஞ்ச பாவம் வந்து இன்னும் கூட இருக்குமா. அப்படியாப்பட்டவனுக்கு தான் இந்த ஜகாயன் மத. ஆனா ஒரு நீங்க இப்ப ஜகாயன் மத லீலையில பாத்தீங்கன்னாக்கா நித்யானந்த பிரபுவும்
ஹரிதாஸ் தாக்கூரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. மகாபிரபு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், சூனோ நித்யானந்தம், சூனோ ஹரிதாஸ். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போய் நீ தட்டி 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 ஏன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த பகவான் நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. இவங்க போய் செய்யும் போது அன்னைக்கு பாத்துருவாங்க அந்த ஜகாய மாதா எங்க ரோட்ல பார்த்துட்டு உங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாரு. யாரு? நித்யானந்த பிரபு பிரச்சாரம் பண்ணுவாரு. இந்த மதா என்ன பண்ணிடுவாரு, ஒரு ஏன்னா வானானிடுவாங்க, திருப்பியும் போவாங்க. திருப்பியும் போல ரொம்ப ஆத்திரப்பட்டு அவர் குடிச்சிட்டு இந்த வந்து மண்பானையில வந்து ஒரு மண்பானையை உடைச்சு அப்படி மண்டையில அடிச்சு நித்யானந்த பிரபுக்கு வந்து அப்படியே ரத்தம் ஊத்தும். அது வந்து மகாபிரபுக்கு தெரிஞ்சிடும். அங்கேருந்து வந்துடுவாரு. என்னது, சுதாச்சான சக்கரை தூக்கிட்டு அந்த ஜகாய மத தலையை வெட்டுறதுக்கு வந்துடுவாரு. அவருக்கு சரியான ஆத்திரம் வந்துடும். என்னது மகாபிரபுக்கு வந்து நித்யானந்த பிரபு வந்து நீ காயம்படுத்திட்டேன்னு ரொம்ப ஆத்திரப்பட்டாரு. ஏன்னா ஆனா அங்க வந்தோன்னே நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, மகாபிரபு காலை பிடிச்சு கெஞ்சுறாரு. மகாபிரபு நீ வந்த நோக்கம் அது கிடையாது, ஆளை கொல்லறதுக்கு வரல. நீ வந்த நோக்கம் வந்து மனசுல அவங்களோட கெட்டதை எடுக்கிறது தான். அதை தான் நீ கீழ் பண்ணணும், அதை தான் நீ சாவாடிக்கணும். மனசுல உள்ள கெட்டதை சாவாடிக்கணும், அவங்கள சாவாடிக்கிறது இல்ல. தப்பு பண்ணிடான்னு கெஞ்சோன்னா கெஞ்சி கேட்பாரு. அப்போ மகாபிரபு இது பண்ணிட்டு இந்த ஜகாய் மாதாய் அவ்வளோ பாவம் செஞ்சவங்களையும் ஏன்னா அவளுக்கு வந்து இந்த பக்தி யோகத்தை கொடுப்பாரு. ஸோ இதோட என்ன குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு வேணும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த குவாலிஃபிகேஷன் ஏன்னா நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா, நீங்க ஒரு பக்திக்கு வர்றதுக்கு ஒரு பக்தர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. சிம்பிள், யூ ஹேவ் டு சரண்டர் கிருஷ்ணா, யூ ஹேவ் டு சரண்டர். ஏன்னா நீங்க என்ன பாவம் பின்னால முன்னுக்கு செஞ்சிருந்தீங்களோ அதெல்லாம் கூட வந்து அப்படியே வாஷ் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த கனெக்ஷன்ல வந்து நம்ம ரொம்ப அந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்றோம். பிரிசன் பிரீச்சிங், ஏன்னா பக்தருங்க போயிட்டு ஜெயிலெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. ஜெயில வந்து நல்லவனா இருக்கான், தப்பு பண்ணவனுங்க எல்லாம் ஜெயில உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து அவங்களுக்கும் நல்லா வரணும்ட்டு நம்ம பக்தருங்க கருணையோட போயிட்டு அவங்களுக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. பிரிசன் பிரீச்சிங்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அங்க போயிட்டு எப்படி அவங்க வந்து அடிக்ஷன் ரிகவரி த்ரூ சாண்டிங், பகவான் நாமத்தை சொல்லும் போது அவங்க சாண்ட் பண்ணும்போது இப்ப சில பக்தங்க இனிஷியேஷன் வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஏன்னா முன்ன வந்து ஜெயில இருந்துகிட்டு தப்பு பண்ணி ஜெயில இருந்துகிட்டு இருந்தாங்க. அங்க போய் பக்தருங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த பக்தி சம்மந்தப்பட்டெல்லாம் சொல்லி பகவான் நாமத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லி இது பண்ணி அவங்க பகவான் நாமத்தெல்லாம் சொன்னானே அவனுக்கு வந்து அந்த கெட்ட பழக்கம்லாம் போயிட்டு இன்னைக்கு பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு இனிஷியேஷன்லாம் எடுத்துட்டாங்க. இஸ்கான்ல மலேசியால இருக்குது. மலேசியாவில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஸ்ட்ரீட் சங்கீதான் வேர்ல்ட் வைட், நகர சங்கீர்தான் அங்கங்க பாத்தீங்கன்னா அங்கங்க நகர சங்கீதம். மலேசியால கொஞ்சம் குறவு இந்த நகர சங்கீர்தான். ஆனா நீங்க வெளியூர்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் குரூப்பா போயிட்டு இந்த பகவான் நாமத்தை சொல்லி நகர சங்கீர்தான் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஏன் அங்க ஒரு எறும்பு இருந்தா கூட அந்த நாமத்தை கேட்டா அத்த பொறப்பு நல்லா பொறுக்கும். ஏன்னா யார் சுத்தி அந்த நகர சங்கீதம் பண்ணும்போது அங்க ரோட்ல நகர சங்கீதம் பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க வந்து பாவம் பண்ணவங்க. ஏன்னா அவங்க வந்து பக்திக்கு வர தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு கூட இந்த தகுதியை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, இந்த பகவான் நாமத்தை சொல்றாங்க. அவங்க கேட்டாலே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஆரம்பிச்சிடும். இந்த வாழ்க்கையில விளையாடி போனாலும் அடுத்த வாழ்க்கையில அடுத்த லைஃப்ல வந்துடுவாங்க. இஸ்கான் கண்டினியூ திஸ் மர்சி. இதான் வந்து இந்த ஏன்னா எப்படி இஸ்கான் வந்து இந்த ஏன்னா இவந்தோ அவங்க வந்து ரொம்ப தாழ்ந்தனால என்ன தப்பு பண்ணி ஜெயில இருந்தா கூட அவங்க போயிட்டு அவங்க டெலிவர் பண்ண பார்க்கணும். அதே சமயத்துல வெளியே இருக்கிறவங்க பல மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எப்படி அவங்க வந்து அவங்க மனசை மாத்தி இந்த பகவான் நாமத்தை சொல்லி இந்த பக்தி யோகத்துக்கு நம்ம எடுத்தா பார்க்கணும். ஏன்னா ஸோ இன்னொன்னு வந்து மகாபிரபு வந்து இன்னொன்னு பண்ணாரு. என்ன பண்ணாரு, எந்த ஒரு அச்சம் இல்லாம அந்த காலத்தை பாத்தீங்கன்னாக்கா பிராமணா இருக்கிறதாக்கா அவங்க வந்து எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஆக்குனது, அவங்க ஆத்துல ஆக்குனது, அவங்களோட தெரிஞ்சு அவங்களோட வம்சத்துல வந்து கொடுத்தாத சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆனா மகாபிரபு காலத்துல வந்து மகாபிரபு இதெல்லாம் உடைச்சு எடுத்தாரு. எப்படி உடைச்சு எடுத்தாரு, ஏன்னா உங்களுக்கு வந்து பக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா போதும், மகாபிரபு எல்லாத்துக்கிட்டையுமே வாங்கி சாப்பிட்டாரு. ஏட் ரெமினன்ஸ் ஃப்ரம் ஆல் டிவோட்டி. என்ன மாதிரி டிவோட்டி நீங்க அது எப்படியாப்பட்ட சரி, நீங்க எந்த இதுல பிறந்தாலும் சரி, அவர் மகாபிரபு எடுத்து சாப்பிட்டாரு. ஏன்னா இது வந்து மகாபிரபு பிராக்டிக்கலா காமிச்சாரு. ஏன்னா
இப்ப இஸ்கான்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரசாதம் கொடுக்கும்போது போய் கேட்டா கொடுக்குறோம். ஓ நீ பிராமணா, நீ தமிழன் குடுக்குறேன், நீ சீனர் எடுக்க முடியாது, நீ மலாய்க்கிறேன், ஓ நீ மாடு சாப்பிட்ற கொடுக்க மாட்டோம். இல்ல எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம போய் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் கொடுத்தோம். யாருக்கு? முஸ்லீம் குடும்பத்துக்கு கூட நம்ம கொடுத்தோம். முஸ்லீம் குடும்பத்த குடுத்தோம், சைனீஸ் ஃபேமிலியோட குடுத்தோம், புத்திஸ்ட்ங்க அவங்க, ஏன்னா தமிழவங்கள்ட்ட குடுத்தோம். அவங்க வந்து பக்தர் இல்லையா இதெல்லாம் பார்க்காம, பணக்காரனா, ஏழை இதெல்லாம் ஒண்ணுமே பார்க்காம எல்லாத்துக்கும் குடுக்கும். ஏன்னாக்கா, பக்திக்கு வந்து இதெல்லாம் தடங்கல் இல்ல. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு குறை தான். எல்லாத்துக்குமே பக்தி கிடையாது. பணக்காரனா இருந்தாலும் சரி, படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காத இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்க எந்த மாதிரியான குடும்பத்துல பொறந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே குறை. எல்லாத்துக்குமே பக்தி கம்மி. பக்தினா சில பேருக்கு என்னன்னே தெரியாம இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த பக்தி வர வைக்கிறதுக்கு மகாபிரபு இந்த குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இந்த தகுதியெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு, ஒரே ஒரு தகுதி தான் பார்த்தாரு. நீ பக் பகவான் நாமத்தை ஏத்துக்கிற. இந்த பகவான் நாமத்து மூலியமா அவங்க எல்லாத்தையும் மாத்துறாரு. ஒரே தான். இந்த பகவான் நாமத்துக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. நாம் நாம கரி பௌதா நெஞ்ச சர்வ சக்தி. சத்திரமரபு 2வது சிஸ்டஸ்தகம்ல நாம் நாம் அக்கறை பவதனிஞ்ச சர்வசக்தி தத்திர பித்த நியாமித்தா. சோ இந்த பகவான் நாமத்தோட எந்த ஒரு குவாலிபிகேஷனுமே இல்ல. மகாபிரபு சொல்றாரு இந்த பகவான் நாமத்தை சொல்ல எந்த ஒரு குவாலிபிகேஷனுமே கிடையாது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து பகவான் நாமத்தை ஒரு பக்தி ஒரு ஒரு நம்பிக்கையோட வந்து நீங்க சொன்னீங்க சொன்னாக்கா இந்த பகவான் நாமத்தை போயிட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு இருக்கிற அத்தனை அண்ணாத்துங்களும் அப்படியே தொடச்சி எடுத்தோம். எந்த ஒரு இதுவும் பண்ணல. அதனால தான் பகவான் பிரசாதம் கூட வந்து பியூரிஃபை பண்ணும்போது அது வந்து பிரசாதம் உடம்புக்குள்ள போனா ஓ இது வந்து பிராமண கொடுக்கணும் கொஞ்சம் கூட ஏன்னா பக்தி கொடுப்போம் இது வந்து சுதர குடும்பத்தில வந்திருக்கான் இந்த பிரசாதம் உள்ள போனாலும் வேற மாதிரி வேலை செய்யாது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இந்த ஆத்மாவை எப்படி வெளியெடுத்தாரு எல்லாமே பியூரிஃபை பண்ண ஆத்மாவை பரிசுத்தம் பண்ணும் ஓகே சோ மகாபிரபு ஈக்குவலிட்டி த்ரூ நாம சங்கீதம் இதெல்லாம் எப்படி மகாபிரபு செஞ்சாரு ஒரே தான் கொங்கிரிகேஷனல் சாண்டிங் ஏன்னா கொங்கிரிகேஷன் சாண்டிங்னாக்கா இது எப்படி ஜஸ்ட் மகாபிரபு மெயின் மெத்தட் இந்த நாம சங்கீதம் மூலியமா தான் இதெல்லாம் மகாபிரபு ஒரு எதுவுமே மகாபிரபு செய்யல ஏன்னா மகாபிரபு இனிஷியேஷன் எடுக்கும் போது மகாபிரபு கேட்டாரா அவர் குரு ஈஸ்வர புரியர் நான் என்ன செய்யணும்னா குரு சொன்னாராம் உனக்கு ஒண்ணுமே தெரியாத சாஸ்திரம் நீ சும்மா நீ ஒரு முட்டாளு நீ போயிட்டு பகவான் நாமத்தை மாத்தம் சொல்லுன்னு ஸோ மகாபிரபு பாருங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாரு இந்த நாம சங்கீதனை வச்சுக்கிட்டே இது எல்லாத்தையுமே செஞ்சாரு ஏன்னா இந்த சாண்டிங் பிரிங் ஹியூமிலிட்டி யூனிட்டி ஏன்னா அண்ட் ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன் இந்த நாமம் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அது வந்து ஒரு பண்பை உருவாக்கும் ஒரு ஒத்துமை உருவாக்கம் ஒரு பரிசுத்தமாக்கும் அவங்கள யாருமே சாண்ட் பண்ணலாம் எல்லாருமே வந்து இது செய்யலாம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான என்னது நாம சங்கிருதம் இதுதான் வந்து மகாபிரபு வந்து எடுத்துட்டு வந்து இந்த இதை செஞ்சாரு எது செஞ்சாரு இந்த குவாலிபிகேஷனை உருவாக்குனாரு பக்திக்கு ஒரு குவாலிபிகேஷன் இப்போ நீங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் நவீன காலத்துல கரெக்ட் சோசியல் வியூவும் மகாபிரபுவோட வியூ இங்க பாக்குறோம் சைட்ல வச்சு பாக்குறோம் ஓகே இந்த சோசியல் வியூல வந்து எல்லாமே வந்து புறப்ப பார்ப்பாங்க அவனோட எக்ஸ்டர்னல் பியூரிட்டி ஏன்னா அவனை அழகான சட்டை போட்டிருக்கானா ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா சில கோயில போனா பூஜாரிங்க அழகா ஏன்னா பட்டு வேஷ்டி பட்டு இது மோதிரம் ரொம்ப போட்டிருப்பாங்க மாலை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அப்புறம் உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு ஏன்னா இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனா மகாபிரபு இதுல வந்து ஒன்லி பக்தி டிவோஷன் பேஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன்டர்னலி நீங்க வந்து உள்ளுக்கு வந்து நீங்க பகவானுக்கு சரண்டர் பண்ணிருக்கீங்களா ஸ்பிரிச்சுவலியா நீங்க வந்து ஹம்பலா இருக்கீங்களா இதுதான் வந்து மகாபிரபு பார்த்தாரு அவர் வந்து ஆத்மா நீதியில பார்த்தாரு வெளியே உள்ள லேபிளை பார்க்கல டு வி சி சோல் ஆர் லேபிள் கரெக்ட் மகாபிரபு வந்து அவங்க வெளிப்புறத்துல வந்து ஒண்ணுமே பார்க்கல அவர் எப்படி இருக்காரு எப்படி வாழ்றாரு அதெல்லாம் பார்க்கல ஒன்லி சி அவரோட ஆத்மா அவர் இஸ் குவாலிஃபைட் டு சாண்ட் பிகாஸ் ஜிவேர ஸ்வரூபாய நித்திய கிருஷ்ணதாஸ் ஸோ இது ப்ராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம என்ன செய்யணும் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்
ஏன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வந்தோமாக்கா, நம்ம வந்து எல்லா டிவோட்டி அவங்க யாரோ, எப்படி இருந்தாங்களோ, நொண்டியா இருக்காங்களோ, அவங்க அழகா இருக்காங்களோ, அழகா இல்லையோ, பணக்காரவங்களோ, படிச்சிருக்காங்களோ, என்ன இருக்கு எல்லாம் பார்க்காம எல்லாத்தையுமே நம்ம வந்து பக்தரா வந்து நம்ம மதிக்கணும். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரி டிவோட்டி. நான் பார்த்துருக்கேன் ஹரே கிருஷ்ணா சில டிவோட்டி வருவாங்க. ஏன்னா புதுசா வருவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெளிப்புறத்துல பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமா இருப்பாங்க. அசிங்கமானாக்கா தாடி கீடி வச்சுக்கிட்டு ரொம்ப இதா இருக்க இதெல்லாம் சுத்தமான சட்டையில போட்டிருக்க மாட்டாங்க. பக்தருங்க அப்பயே பார்த்துட்டு இவரெல்லாம் பக்திக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இது நானே பார்த்துருக்கேன். இது நானே பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் முடியுமா? முடியாத. இவங்கெல்லாம் வேற என்ன மாதிரி இடத்துல வந்திருக்காங்க? அது ஸ்லம்பி ஏரியா. அவங்க வந்த இடம் சரியில்லை, அது கேங்ஸ்டர் ஏரியா. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு தான் வந்து ஒரு டிவோட்டிக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து தப்பு. நம்ம யாருன்னு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்கறது வந்து ஆத்ம நிதியில தான் பார்க்கணும். என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன். நம்ம வந்து அவங்களை வந்து பக்தியில வந்தவொடனே என்ன செய்யணும், பகவான் நாமத்தை சொல்றதுக்கு எப்படி அதை வந்து அவங்களை ஈடுபடுத்தணும். ஸோ இதான் ப்ரீச்சிங் வித்வுட் டிஸ்கிரிமினேஷன். யாரும் வந்து அவங்களோட சோசியல் பேக்ரவுண்டை பார்க்காம வந்து நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும். வி ஜட்ஜ் பை கேரக்டர் நாட் பேக்ரவுண்ட். அவங்க வந்து பக்திக்கு வர்றதுக்கு அவங்க நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கா, பக்திக்கு வர்றதுக்கு பகவானை அக்செப்ட் பண்ணதுக்கு நம்ம சொல்றது கேட்கறாங்களா, நம்ம சொன்ன மாதிரி கேட்டு நடக்கிறாங்களா, இதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் முக்கியம். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா மகாபிரபு ரூல்ஸ்ல வந்து இது வந்து பொலிட்டிக்கல் அவர் பெரிய இப்போ வந்து பார்க்குறோம். இஸ்கான்ல கூட சில நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. அவர் வந்து ஒரு நல்ல டொனேஷன் கொடுத்தாக்கா அவங்க மாலா போட்டு மின்னுக்கு நிப்பாட்டி வச்சிருவாங்க. அவரை பத்தி சில பேர் முன்னுக்கு போயிட்டு அப்படியே தூக்கி 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 பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? ரைட்டா இல்லையா? சொல்லுங்க, ரைட்டா இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம இது நடந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இது நடந்துகிட்டு இருக்கு. இதான் வந்து நம்ம வந்து மாத்திக்கணும். வி நாட் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் சோஷியல் ஸ்டேட்டஸ், நாட் ஆன் சோஷியல் ஸ்டேட்டஸ். நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை பார்க்கணும். அவங்க வந்து பக்தியை எப்படி உருவாக்குன்னு பார்க்கணும். கரெக்டா? So equality comes when we surrender. I am the ஹரே கிருஷ்ணா. யாரோ பேசுறாங்க, அது மியூட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஈக்குவலிட்டி கம்ஸ் வென் வி ரிமெம்பர் ஐ எம் த கிருஷ்ணா சர்வன்ட். நம்ம என்ன பார்க்கணும், யார் வந்தாலும் யாரை பார்த்தாலும் நம்ம எல்லாம் பகவான் கிருஷ்ணரோட ஒரு சேவகன். ஜீவேரா ஸ்வரூபஹயா நித்திய கிருஷ்ணதாஸ். நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேவகன். நம்ம ஆத்மாவோட வாஸ்துன்னா என்னது? நம்ம வாஸ்துனா முத எப்படி வீட்டுக்கு வாஸ்து பார்க்கறதா? வாஸ்துனாக்கா பகவான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு வாஸ்து ஒரு பொருளும் வாஸ்துன்றோம். அந்த ஒரு வாஸ்துக்கும் என்ன இருக்கு, ஒரு கடமை, ஒரு ரீசன் இருக்கு. பகவான் வந்து இதெல்லாம் படைச்சு சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு படைச்சு வைக்கல. இந்த ஆத்மாவை படைக்கும் போது வரும்போது கூட அந்த ஆத்மாவோட பர்பஸ் ஏன் அதை படைச்சாருன்னா அது ஒரு ரீசன் இருக்கு. இந்த ஆத்மாவை படைச்சது என்னத்துக்கு? பக்தி செய்யறதுக்கு, பகவானுக்கு ஒரு சேவகனா இருக்கிறது தான். பகவானுக்கு சேவகனா இருக்கு. ஐ எம் த சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா. இதைதான் நம்ம ஆல்வேஸ் நினைச்சிருக்கிறோம். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. ஐ எம் த சர்வன்ட் ஆஃப் த கிருஷ்ணா. எப்ப நீங்க வந்து இந்த ஸ்தானத்துல இருக்கீங்களோ, நான் வந்து கிருஷ்ணாவோட சேவகன். அப்பனாக்கா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து பக்தியில வந்து அப்பதான் வந்து பக்தியில வந்து நம்ம வந்து முன்னேற முடியும். கரெக்டா? சோ இதான் மகாபிரபுக்கு நஹாம் விப்ரோ நா சரபதி நபி வைஷோ நா சுத்ரோ நஹம் வர்ணி நா ச கிரகம்பதி நோ வன்னிஸ்தோ யதிர்வா கிந்தோ பிராமணிக்கலாம் பரமானந்தா புண்ணத்தபிர் கோபி பவத்து பாடக்கமல தாச பாடக்கமல தாசன். அப்புறம் என்ன மீனிங்? பகவான் சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு, நான் வந்து ஒரு பிராமணா இல்ல, நான் வந்து ஒரு சத்திரியன் இல்ல, நான் வந்து ஒரு வைஷ்யர் இல்ல, நான் ஒரு சுதரன் இல்ல, நான் சன்னியாசி இல்ல, நான் வானப்பிரஸ்தா இல்ல, நான் கிராஸ்தா இல்ல, நான் வந்து ஒரு பிரம்மச்சாரி இல்ல, நான் வந்து பகவானோட சேவகன். அந்த எத்தனையோ நம்பர் சேவகனை போறீங்களோ அவ்வளவு நல்லது. நீங்க வந்து எப்பயுமே நினைச்சுங்க, கோயிலுக்கு போனா நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம சேவகன். அதான் வந்து பிரபுபாட வந்து சொல்றாரு, நம்ம வந்து ஒரு பிரபு ஒரு ஆளை பார்த்தா
பிரபுன்னு கூப்பிடணும். ஏன்னாக்கா அவர் வந்து மாஸ்டர். ஆனா வாயில தான் பிரபுன்னு சொல்றோம், ஆனா மனசுக்குள்ள நான் தான் மாஸ்டர்னு நினைச்சுக்கிறோம். ஆமாவா இல்லையா? ரைட்? இதுதான் வந்து நம்ம செய்யற தப்புங்கள். ஏன்னா மனசுக்குள்ள வந்து நம்ம வந்து மாஸ்டர் நினைச்சுக்கிறோம், ஆனா வெளியே மத்தவங்களை கூப்பிடும் போது பிரபுன்னு என்னது அவர் மாஸ்டர், எனக்கு மாஸ்டர். கரெக்டா? நீங்க எவ்வளவு கீழே போறீங்களோ, சேவனோட சேவன் ஏன்னா சேவகனோட சேவன் எவ்வளவு கீழே போறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு நீங்க பக்தியில வருவீங்க. ஆய்ந்து இங்க வந்து ஒரு தடவை தான் போட்டிருக்கோம், ஆய்ந்த கிருஷ்ணா செவன் மகாபுருஷ தாச 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 அனுதாச. சோ இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்பயுமே இன்னொன்னு சேவகனாவே இருந்தோம்னாக்கா ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க கோயில போயிட்டு எல்லா காலம் வந்து கும்பிட்டுருங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா நம்ம கோயில போயிட்டு நம்ம வந்து நெஞ்ச தூக்கி நடக்கிற வயசு தான் நம்மளுக்கு பல பிரச்சனை கோயில வந்திருக்கோம் நான் சென்று. சிஸ்டாஸ்கம் ஃபோ மகாபிரபு கொடுத்த 8 சிஸ்டாஸ்கம்ல 4வது சிஸ்டம்ல மகாபிரபு சொல்றாரு, ஏன்னா நாதனம் நா ஜனம் நா சுந்தரிம் கவித்தம் வா ஜெகதீசா கமாயே மாம ஜன்மனி ஜன்மனி சுவரே பகவத்தர் பக்தி ஏன்னா சோ இங்க வந்து என்ன சொல்றாரு, சிஸ்டாஸ்கம் 4வது சொல்றாரு, ஐ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் த வேர்ட் ஃபாலோவர்ஸ் அண்ட் பிரிஸ்டேஜ். எனக்கு வந்து செல்வாக்கு வேணா, எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ்னா அப்படின்னாக்கா எனக்கு சிஷியருங்க வேணா, எனக்கு வந்து ஒரு பிரிஸ்டேஜ் வேணும், ஒரு ஃபேம் எனக்கு வேணா, ஒண்ணுமே வேணாம். நான் வந்து பகவான் பாதுகாப்பு ஏன்னா பகவான் பாதையில நான் எப்பவுமே சேவை செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து மகாபிரபு சிஸ்டாஸ்கம் 4 சொல்லியிருக்கேன். சிஸ்டாஸ்கம் ஆரம்பத்துல முதல்ல வந்து சேத்தோ தர்ப்பணா இருக்குல்ல, அதுல வந்து பகவான் நாமத்தை சொல்லி ஆரம்பிச்சு கடிச்சுல எப்படி வரும், எப்படி பகவான் கிட்ட சரண்டர் பண்ணு, அஸ்லிசாவா படம் ரத்தம் பினாஸ்துமாம், எப்படி பகவான் கிட்ட கடிச்சு ஸ்லோகம் இருக்குல்ல, எப்படி பகவான் நீ நான் வந்து உன்னோட சேவா, நீ தான் என்னோட பகவான், என்ன பண்ணாலும் எனக்கு நீ தான் பகவான். அந்த நிலைக்கு நம்ம வரணும். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பகவான் கொடுக்குற வரைக்கும் பகவான் பகவான் ரொம்ப பெருமையா பேசிக்குவோம். அங்க ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுத்துட்டாருனாக்கா முடிஞ்சு பகவானை மறந்துடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பக்திக்கு அழகல்ல. இதுதான் வந்து அவர் லெவல் ஆஃப் சரண்டர். அதான் பிரபுபாட் எதுக்கு முன்னே நான் சொன்னேன், நம்ம எப்படி பகவானுக்கு சரணாகதி பண்றோம், நம்ம மைண்ட் பாடி அண்ட் வேர்ட்ஸ், நம்ம பேசுறது, நம்மளோட உடம்பு எப்படி பகவானை சேவை செய்யறோம், ஏன்னா நம்ம மைண்ட் மனசு எப்படி பகவான்கிட்ட கொடுக்கணும்னு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதான் ரொம்ப முக்கியமான இது. இது இப்ப நான் சொன்னது வந்து எப்படி மகாபிரபு லீலையில வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எப்படி மகாபிரபு இந்த சோசியல் ரிக்வயர்மெண்ட்லாம் வெட்டிட்டு பக்திக்கு வந்து வெரி சிம்பிளான ஒரு சொல்யூஷன். யார் பக்தி செய்ய முடியும், யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிருஷ்ணர்கிட்ட பகவான் சரணாகதி பண்றாங்கன்னு, பகவான சரணாகதி பண்ணி நீங்க யார் ஒருத்தர் வந்து பகவானை பத்தி நல்லா அவரோட தத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுமா, அவங்க குருவாயி 10 பேருக்கு அவங்க கத்துக் கொடுக்கணும். அதான் குவாலிபிகேஷன். ஏன்னா நீங்க எந்த பொறப்பு, ஏன்னா சிம்பிளா சொல்ல போன மக்கள், நீங்க எந்த பொறப்பு, எந்த நாட்டுல பிறந்தீங்க, எந்த ஜாதியில பிறந்தீங்க, எந்த எந்த வர்ணத்துல பிறந்தீங்க, என்ன ஆசிரமத்துல பிறந்தீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து இல்ல நீங்க பணக்காரா ஏழையா, இல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா, இல்ல பிஹெச்டி வச்சிருக்கீங்களா, மாஸ்டர் வச்சிருக்கீங்களா, டிகிரி வச்சிருக்கீங்களா, டிப்ளமா வச்சிருக்கீங்களா, இல்ல சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் பார்க்காம பக்திக்கு ஒரே குவாலிபிகேஷன் என்னன்னாக்கா நீங்க வந்து சேவகரா ஆயிடும் பகவான். நீங்க சரணாகத்தி போடணும் பகவான். சரணாகத்தி பண்ணி பகவானை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமாக்கா அவன் தான் வந்து யாரா இருந்தாலும் சரி, அவன் வந்து பக்தியில நல்லா வரணும். ஓகே. சோ எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்லைனாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின் நான் கேட்க போறேன். ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் டெஸ்ட், ஏன்னா நான் வந்து இந்த இதுக்கு போனதுனாக்கா நான் வந்து எனக்கு இருங்க. எதுவும் கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பக்தர்களே பிரபு சொல்லுவாங்க. எதுவும் கேள்விகள் இருக்கா? எதுவும் கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா, ஏதாவது கேள்விகள் இருந்தா பிரபுட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து மல்டிபிள் ஸ்கிரீன் வருது, நான் ஒன்னும் எனக்கு புரிஞ்சிக்க முடியல.
ஏதாவது உங்களுக்கு வந்து என் தமிழ் அவ்வளோ இதாகலனாக்கா சொல்லுங்க. நான் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது பிரபு. தெரியுதுங்களா? தெரியுது பிரபு. ஒரு 5 கேள்விக்கு நான் கேட்க போறேன், பதில் கொடுங்க. இந்த முத கேள்வி, அக்கார்டிங் டு மகாபிரபு த ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் சோல் இஸ், யாருக்கு தெரியும் ஆன்சர் இது? சொல்லலாமா பிரபு? ஆ? சொல்லலாமா பிரபு? சொல்லுங்க. Servant of the Lord. ஜீவேர ஸ்வரூப ஹோய கிருஷ்ணர நித்யதாஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏன்னா ரெண்டாவது வந்து which quality did Mahaprabhu emphasize as a real spiritual qualification? பிராமணா குடும்பத்துல பிறக்கிறதா, இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு எடுகேஷன் முக்கியமா, இல்ல எக்ஸ்டர்னலி பியூரிட்டி, பக்தி அண்ட் சரண்டர், எது முக்கியம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பக்தி வாழ்க்கையில ஒரு குவாலிஃபிகேஷன்? ஹரே கிருஷ்ணா, பக்தி தான் முக்கியம் பிரபு. பக்தி அண்ட் சரண்டர். வெரி குட், வெரி குட். நீங்க வந்து குத்து கேட்டிருக்கீங்க. So மூணாவது, who was honored by Mahaprabhu as Namacharya? Hare Krishna Prabhu. Haridas Thakur. Okay, very good, very good. நாலாவது, which statement did Mahaprabhu make during his conversation with Ramananda Rai? Hare Krishna, which statement did Mahaprabhu make during his conversation with Ramananda Rai? One who knows Krishna Tattva is Guru. See Prabhu. Okay, very good. Jaga and Mother represent which principle? Mercy through Nama Sankirtana பிரபு. Mercy through Nama Sankirtan. Very good. Okay, so at least the rough frame உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கு. இந்த கேள்விங்க ஏன் கேட்டேனாக்கா, if you follow through the lecture கொஞ்சம் எல்லாம் தெரியும். So அதுக்கு தான். So I finished my class. மணி 5 நிமிஷம் இருக்கு. எதுவும் கேள்வி இருக்குனாக்கா நீங்க கேட்கலாம். எதுவும் கேள்விகள் இருக்கா? ஏன்னா சம்டைம் இந்த ஆன்லைன்ல கிளாஸ் செய்யும்போது வந்து ரொம்ப சின்னாங்கா இருக்கும், வீட்லயே இருந்து நம்ம எடுத்துடலாம். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, சம்டைம் இதுக்கு நம்ம சொல்லும் போது கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க கேள்வி கேட்டாதான் எனக்கும் தெரியும் எந்த பக்கம் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுன்ட்டு. எதுவும் கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைனாக்கா நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றின்னு வந்திருக்கு. ஐ லைக் டு தேங்க்ஸ் கோபால் கிருஷ்ணா நம்மாகத்தா. அவங்க வந்து இந்த ஒரு சான்ஸ் கொடுத்து பகவானை பத்தி பேசுறதுக்கு, அதான் இந்த மகாபிரபு பத்தி பேசுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. இந்த இதை பாத்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணா தத்துவோட ஹையர் வந்து ராதா தத்துவம், அதோட ஹையர் வந்து கௌரங்க தத்துவம். ஏன்னா இந்த கௌரங்க தத்துவம் வந்து சின்னாங்கா புரியாது. ஏன்னா மகாபிரபு வந்து நமோ மகாவட நாயக்கர், அவர் வந்தது வந்து ரொம்ப இதா இருந்தாலும், ஆனா அவர் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம். அவர் செஞ்சது வந்து ரொம்ப வித்தியாசமா செஞ்சாரு அது பக்தி பத்தி. ஸோ அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதான் கொஞ்சம் எடுத்து சொன்னேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுக்காக டைம் ஒதுக்கி நம்மளுக்காக வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாரும் அவரோட கிளாஸ் பயன் அடைஞ்சிருப்பீங்க நம்புறோம். ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அபிஷேகம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you so much bro. இப்பதான் கிளாஸ் முடிஞ்சு வெளிய வந்தேன். ஓகே ப்ரோ. ஓகே. Thank you so much. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கண்டிப்பா நாளைக்கு வாங்க. நாளைக்கு முதல் கிளாஸ் இருக்கு. ஓகே ஓகே. அபிஷேகம் பிரபு. வஞ்ச கபுதர பச்சா கிருபா சிந்து பேவச்சா பைதான பாவனி பிரவிஷ்ணு ஆனந்த வைஷ்ணவ பிருந்தகி ஜெய். Thank you so much bro. Thank you. Okay. Thanks bro. Hare Krishna. Okay, எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள்.